என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் ரெண்டு விஷயம் நடக்குங்க. ஊடக சுதந்திரம் பறிப்போகுங்க, கருத்து சுதந்திரம் பறிப்போகும். ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது இது வரைக்கும் கிழியும் அவங்களுக்கு. கருத்து சுதந்திரம் வேணும், ஜனநாயகம் வேணும், சல்லிவேர் ஜனநாயகம்லாம் பேசுவாங்க. ஆனால் அவங்க வந்த ஒன்றும் என்ன பண்ணுவாங்கன்னா பத்திரிகைகளை தண்டிப்பார்கள், கண்டிப்பார்கள், இந்த வேலையை பண்ணுவாங்க. அடுத்தது சினிமா ஃபீல்டை கையில் எடுப்பாங்க. இப்போ சபரீசன் இருக்கார் இல்லையா, முதல்வரின் மாப்பிள்ளை, அவர் பென்ற ஒரு நிறுவனத்தை துவக்கி அந்த நிறுவனத்தின் மூலமாக எல்லா ஊடகங்களையும் அவர் கண்ட்ரோலில் எடுத்துட்டார். என்ன தலைப்பு செய்தி சொல்லணும், அந்த ஸ்க்ரோலில் என்ன ஓடணும், எந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த செய்தியை வெளியே வராமல் அமுக்கணும் என்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லா மீடியாவுக்கும் கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் ஊடகங்கள் செயல்படுகின்றன. எப்படி எடப்பாடி அமித்ஷாவுக்கு அடிமையாயிட்டாரோ அதுபோல் இன்றைக்கி தமிழ்நாட்டு ஊடகங்கள் இதெல்லாம் சபரீசன் திமுகவினருக்கு அடிமையாயிடுச்சு. அடிமை ஊடகங்கள் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தினுடைய டிஆர்பி ரேட்டிங்கும் கம்மியாயிட்டே இருக்குது. எப்போ டிஆர்பி ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகும்னா விஜய் பரப்புரையை நேரில் பண்ணும்போது, இல்லை விஜயுடைய ஏதாவது நிகழ்ச்சியை காட்டும்போது தான். அதனால தான் வேறு வழி இல்லாமல் இதே ஊடகங்கள் விஜய்க்கு நேரலை காட்டுறாங்க. நிறைய பேர் விவாதங்களில் மக்களை பாதிக்கிற பிரச்சனை பேச மாட்டாங்க. ஆட்சியின் அலங்கோலம், தவறு, ஊழல், முறைகேடை பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் விஜய் கட்சியில் ஏதாவது பிரச்சனை அதை ஒரு விவாத பொருளாக்கி அதுக்கு மை வச்சு காது குத்தி சிங்காரித்து விடுவாங்க. ஆட்சியாளர்களை அவங்க தவறுகளை மக்கள்கிட்ட காட்டுறது தானேங்க ஊடகத்தினுடைய வேலை. அந்த வேலையை ஊடகம் செய்ய தவறிவிட்டால் ஜால்ரா போடுறத ஊடகத்தை யார் பார்ப்பாங்க? பத்திரிகை என்பது நியூஸ் கொடுக்கணும். பட் இப்போ எல்லாமே வியூஸ் தான் கொடுக்குறாங்க. பத்திரிகையாளர் என்ற போர்வையில் பல பேர் கட்சிக்காரங்க தான் வராங்க. டிபேட்லேயும் சரி அல்லது கட்டுரைகள் எழுதுறதுலையும். அதனால் மக்களுக்கு பத்திரிகைகள் மேலேயே நம்பிக்கையே போயிடுச்சுங்க. வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். இன்றைக்கி அரசியல் ஆலோசகர், அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள்கிட்ட நம்ம சிறப்பு நேர்காணலில் கலந்துரையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து திமுக அரசாங்கம் மேலே பல்வேறு விஷயத்தில் வைக்கிறத பார்க்க முடியுது. சட்ட ஒழுங்கு விஷயங்கள், இந்த மாதிரி நிர்வாகம் செயலற்று போகிறது. பட் மீடியாவில் இதெல்லாம் பெருசாக டிபேட் ஆகாமல் மற்ற கட்சிகளை பற்றி, இந்த குறிப்பாக விஜயை பற்றி ஜாஸ்தி சன் நியூஸில் சொல்லப்போனால் ஒரு செக்மெண்ட்டே போட்டு அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்க பண்ணுறது தான். மற்ற கட்சிகளாக இருக்கக்கூடிய பாஜக விமர்சனம் பண்ணுறதுலையும் அவங்களுக்குள்ளே இருக்கிறதுலையும் மட்டும்தான். அதாவது சன் நியூஸ், கலைஞர் மாதிரியான நியூஸை விடுங்க, எல்லா நியூஸ் சேனல்ஸும் இதை மட்டும் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பேச வேண்டிய விஷயங்களை பேசவே மறுக்கிறாங்க எல்லா நியூஸ் சேனல்ஸும். அந்த மாதிரி இருக்குது. இது ஏன் சார் இந்த மாதிரி ஒரு தோற்றம் இவங்க ஆட்சியில் மட்டும் ஏற்படுது? அதிமுக ஆட்சியில் இப்படி இல்லை, நம்ம பார்த்துருப்போம். இல்லை, அதாவதுங்க, திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் ரெண்டு விஷயம் நடக்குங்க. ஊடக சுதந்திரம் பறிப்போகுங்க, கருத்து சுதந்திரம் பறிப்போகும். ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது இது வரைக்கும் கிழியும் அவங்களுக்கு. கருத்து சுதந்திரம் வேணும், ஜனநாயகம் வேணும், சல்லிவேர் ஜனநாயகம்லாம் பேசுவாங்க. ஆனால் அவங்க வந்த ஒன்றும் என்ன பண்ணுவாங்கன்னா பத்திரிகைகளை தண்டிப்பார்கள், கண்டிப்பார்கள், இந்த வேலையை பண்ணுவாங்க. அடுத்தது சினிமா ஃபீல்டை கையில் எடுப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷன், தியேட்டர்ஸு, இதெல்லாம். அதுக்கு ரெண்டு காரணங்கள். ஒன்று, எளிதாக கருப்பை வெள்ளையாக்கிடலாம். இன்னொன்று, ஈஸியாக பணத்தை சம்பாதிக்கலாம். இப்போ சினிமா ஒரு பவர்ஃபுல் மீடியம்ன்றதும் தெரியும். இப்போ அதை யார் கண்ட்ரோல் பண்ணுறது? முன்னால் கருணாநிதி பீரியடில் சன் மூவிஸ், சன் நெட்வொர்க் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதே திமுக ஆட்சியில் ரெட் ஜெயண்ட் அதை தீர்மானிக்குது. எந்த தியேட்டரில் எத்தனை நாள் ஓடணும் ஒரு படம், எப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகணும், இது மாதிரிலாம் வேலைகள். இது ரெண்டும் செய்வாங்க. அதுக்கு உள்நோக்கம் என்னன்னா நம்ம ஆட்சியை தக்க வைப்பதற்கு
ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது என்பதற்காக பண்ணுவாங்க. ஆனால் இப்போ கருணாநிதிக்கு அப்புறம் 2021 மு.க. ஸ்டாலின் முதல்வரான பிறகு அதை கொஞ்சம் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக நயமாக செய்கிறாங்க. இப்போ சபரீசன் இருக்கார் இல்லையா, முதல்வரின் மாப்பிள்ளை, அவர் பென்ற ஒரு நிறுவனத்தை துவக்கி அந்த நிறுவனத்தின் மூலமாக எல்லா ஊடகங்களையும் அவர் கண்ட்ரோலில் எடுத்துட்டார். இப்போ சொல்லப்போனால் வேடிக்கையாக இருக்குது எனக்கு சில பேர் சொல்கிறத பார்த்தா, என்ன தலைப்பு செய்தி சொல்லணும், அந்த ஸ்க்ரோலில் என்ன ஓடணும், எந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த செய்தியே வெளியே வராமல் அமுக்கணும் என்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பெண் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், அவங்கெல்லாம் முன்னாள் பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் தான். அவங்க எல்லா மீடியாவுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் ஊடகங்கள் செயல்படுகின்றன. எப்படி எடப்பாடி அமித்ஷாவுக்கு அடிமையாயிட்டாரோ அதுபோல் அடிமை திமுகன்றாங்க இல்லையா, அண்ணா திமுகவை, அதுபோல் இன்றைக்கி தமிழ்நாட்டு ஊடகங்கள் பிரிண்ட் மீடியாவாக இருந்தாலும் விஷுவல் மீடியாவாக இருந்தாலும் இதெல்லாம் சபரீசன் திமுகவினருக்கு அடிமையாயிடுச்சு. அடிமை ஊடகங்கள் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தினுடைய டிஆர்பி ரேட்டிங்கும் கம்மியாகிட்டே இருக்குது. எப்போ டிஆர்பி ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகும்னா விஜய் பரப்புரையை நேரில் பண்ணும்போது, இல்லை விஜயுடைய ஏதாவது நிகழ்ச்சியை காட்டும்போது தான். அதனால தான் வேறு வழி இல்லாமல் இதே ஊடகங்கள் விஜய்க்கு நேரலை காட்டுறாங்க. இல்லைன்னா அதையும் மூடி மறைச்சிருவாங்க. இவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் டிஆர்பி ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகும், வியூவர்ஷிப் அதிகமாகும், அதுக்காக தான் பண்ணுறாங்க. ஸோ எப்படி வட இந்தியாவில் நேஷ்னல் மீடியா கோடி மீடியான்னு சொல்கிறாங்களோ, மோடி ஆட்சி பாசிச ஆட்சின்றாங்களோ, அதே தான் இங்கேயும் தமிழ்நாட்டில் திமுக மீடியமாக தான் ஆயிடுச்சு. அதுவும் நிறைய பேர் விவாதங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி மக்களை பாதிக்கிற பிரச்சனை பேச மாட்டாங்க. ஆட்சியின் அலங்கோலம், தவறு, ஊழல், முறைகேடை பற்றி பேச மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு KN நேரு மேலே ஊழல் புகார் சுமத்தி இடி 3 முறை டிஜிபிக்கு கடிதம் கொடுத்துடுச்சு. அதை பற்றி எத்தனை விவாதங்கள் நடத்தியிருப்பாங்க? பெரிய பெரிய தொலைக்காட்சிகள், மாலை நேர விவாதங்கள். ஆனால் விஜய் கட்சியில் ஏதாவது பிரச்சனை, அதிமுகவில் ஏதாவது ஒரு சிக்கல், பாஜகவில் ஏதாவது பிரச்சனை, அதான் எதிர்கட்சிகளில் எது நடந்தாலும் அதை ஒரு விவாத பொருளாக்கி அதுக்கு மை வச்சு காது குத்தி தலை சீவி சிங்காரித்து விடுவாங்க. ஆக தெளிவாக இருக்காங்க தமிழ்நாட்டில் ஊடகங்கள். ஆட்சியினரையும் ஆளும் கட்சியையும் விமர்சனம் செய்யக்கூடாது, அவங்க பொல்லாத எதிர்ப்பை விலை கொடுத்து வாங்கக்கூடாது. அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, கைமாறா பெண் நிறுவனம் ஒரு பக்கம் கையூட்டு மாதிரி பணம், ப்ரெசன்ஸு, பரிசு, காசுன்னு கொடுத்து தனிப்பட்ட ஊடகவியலாளர்கள் பலரை தங்களுடைய இதில் பேரோலில் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, மக்கள் வரி பணத்தை எடுத்து சகட்டு மணிக்கு விளம்பரம். கடந்த 4.5 வருஷத்தில் எப்படி கடந்த 60 வருஷத்தில் வாங்கின 4.5 லட்சம் கடனை இந்த 4 வருஷத்தில் அதை பீட் பண்ணி ஸ்டாலின் 5 லட்சம் கோடி வாங்கியிருக்காரோ, அதே போல் விளம்பரத்துக்கான செலவு என்பது பார்த்திங்கன்னா இந்த 4 வருஷத்தில் இவ்வளோ கடன் சுமையில் தமிழ்நாடு தத்தளிக்கும் போதும் விளம்பரம் வாரி குவிக்கிறாங்க. டெய்லி பேப்பரில் பாருங்கள், மோடி இது ஒரு விளம்பரம் இருக்கும். இந்த புது வேலைவாய்ப்பு லேபர் கோடை பற்றி. அதுக்கு இணையாக பல பத்திரிகையில் திமுக அரசின் சாதனைன்னு போட்டு அது ஒரு விளம்பரம் ஓடிட்டுருக்கோம் டெய்லி. அதுக்கு எவ்வளோ 1000 கோடிக்கு மேலே எல்லா பேப்பர்லேயும். இந்த அநியாயம் எவ்வளோ நாளைக்கு நடக்குன்னா, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வர்ற வரைக்கும், தேர்தல் நடத்தை விதிகள் அமுலுக்கு வர்ற வரைக்கும் இதை நடத்துவாங்க அரசாங்க பணத்தில். அப்போது மீடியாக்களுக்கு விளம்பரம் என்பது மிகப்பெரிய லாபமாச்சே. அப்போ அதை லாபத்துக்காக இன்றைக்கி அவங்க ஊடக தர்மம், ஊடக அந்த கடமை, பொறுப்புணர்வு, சமூக பொறுப்பு,
நடுநிலைத்தன்மை எதுவுமே எல்லாத்தையும் காற்றுல விட்டுட்டு ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு லாலி பாடிட்டு இருக்காங்க. இது வந்து ஜனநாயகத்துக்கே எதிரானது, ஜனநாயகத்தை பலவீனப்படுத்திடுங்க. நாலாவட்டத்தில் ஆட்சியாளர்களை அங்கே தவறுகளை மக்கள்கிட்ட காட்டுறது தானேங்க ஊடகத்தினுடைய வேலை. அந்த வேலையை ஊடகம் செய்ய தவறிவிட்டால் ஜால்ரா போடுறத ஊடகத்தை யார் பார்ப்பாங்க? இப்போ பாருங்கள், நீங்கள் யாருமே வந்து டிவி செய்திகள் விவாதங்கள்லாம் அதிகமாக பார்க்குறதில்ல. அதனால தான் பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்கள் பேரலாவா அல்லது போட்டியாகவோ இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்துக்கு இணையாக வளர்ந்துடுச்சு யூடியூப் சேனல்ஸ்லாம். ஏன்னா அது ஓரளவுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்குது. ரெண்டாவது நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓ இந்த சேனல் டிஎம்கே தான் பார்க்கும், அதனால் தவிர்த்திடலாம். ஆனால் டிவியில் எந்த டிவியுமே நேர்மையாக இல்லை. சோகால்டு நியூட்ரல்னு சொல்லிகிட்டு இருக்கவங்க கூட யாருமே அதை வந்து இது பண்ணுறதில்ல. என் ராம் நான் மதிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர். பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா அவர் வந்து மார்க்சிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக இருந்தாருன்னெலாம் சொல்லிக்கிறவங்க. ஆனால் இடதுசாரி சிந்தனையாளர், எனக்கு அது தெரியும். போஃபார்ஸ் ஊழல், பல்வேறு ஊழல்களை எல்லாம் அம்பலப்படுத்தியவர். ஆனால் அவர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்டாலினுடைய மார்னிங் வாக்மேட் ஆகிட்டார். அவங்களுக்காகவே அந்த பார்க்கையே குத்தகை எடுத்துட்டாங்க, வேறு யாரையும் அனுமதிப்பதில்லை. இப்போ அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒருத்தர் எழுதி அதை அம்பலப்படுத்தின பிறகு இப்போ ஏதோ கொஞ்சம் மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, காங்கிரஸ் ஒன்றுமே கிடையாதுங்க தமிழ்நாட்டில்ன்றாரு. எப்படி அப்படி சொல்ல முடியுது அவரால்? காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, இன்றைக்கும் வந்து பலமாக கிராமந்தோறும் இருக்கிற கட்சி. அப்போ திமுக ஆதரவு மனநிலை வந்துடுச்சுன்னா ஒரு சிறந்த பத்திரிகையாளர் கூட எப்படி ஒரு சார்பாக பேசுகிறாரு பாருங்க. அதே போல் திமுகவுக்கு எதிரான செய்திகள், தாவேக்காவுக்கு ஆதரவான செய்திகள்லாம் அப்படியே ஃபில்டர் ஆகிடும் சில பத்திரிகைகளில். பத்திரிகை என்பது நியூஸ் கொடுக்கணும், வியூஸ் உங்களது எதாவது இருந்தால் தலையங்கத்தில் எழுதணும், அங்கே தான் உங்கள் வியூஸ் சொல்லணும். பட் இப்போ எல்லாமே வியூஸ் தான் கொடுக்குறாங்க. பத்திரிகையாளர் என்ற போர்வையில் பல பேர் கட்சிக்காரங்க தான் வராங்க, டிபேட்லேயும் சரி அல்லது கட்டுரைகள் எழுதுறதுலையும். அதனால் வந்து மக்களுக்கு வந்து பத்திரிகைகள் மேலேயே நம்பிக்கையே போயிடுச்சுங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் நான் தான் தளபதி.